இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். சொத்து குவிப்பு புகார்களை ஆய்வு செய்ய கோரிய அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். கர்நாடக பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆகஸ்ட் 17 விசாரிக்கிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பிறகு இடம் நீர் தெளித்து தூய்மைப்படுத்தப்பட்ட விவகாரம் மாநிலங்களவையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கர்கேவுக்கு அவமானம் நிகழ்ந்திருந்தால் அது நம் அனைவருக்குமே அவமானம் என்று மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கவலை தெரிவித்தார். இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலில் நிலவும் தீவிர வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு வங்கம், ஒடிஷா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலசேகரன்பட்டினம் விண்வெளி ஏவுதளத்தை தனியாரிடம் ஒப்படைக்க இஸ்ரோ முடிவு. இந்திய விண்வெளித்துறையின் கட்டுப்பாட்டிலேயே ஏவுதளம் இயங்கும் என்றும் ராக்கெட் ஏவுதல் பணிகளை தனியார் நிறுவனம் மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசிய வார்த்தைக்காக அமைச்சர் அருண்ராஜ் வருத்தம் தெரிவித்துள்ளார். தவிர்க்க வேண்டிய வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்திவிட்டேன் என்று அவர் கூறியுள்ளார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையம், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் 5 அடுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜுகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு இரவு நேரங்களில் தீவிர வாகன தணிக்கையும் செய்யப்படுகிறது. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை காலை 6 மணி முதல் சுதந்திர தின விழா நிறைவடையும் வரை கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெடிகுண்டு சோதனையிடும் கருவி மூலம் பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் ஜொலிக்கும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் ராஜகோபுரத்தின் அழகை ரசித்து அதன் முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படாத உள்ளாட்சி தேர்தலை விரைந்து நடத்தி முடிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடஒதுக்கீடு தொடர்பான அறிக்கையை ஆய்வு செய்து தேர்தல் நடைமுறைகளை துவங்க கால அவகாசம் கோரிய நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமத்தில் நீர் ஆவியாவதை தடுக்கும் வகையில் குளத்தின் மீது சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சோலார் மின்சாரம் மூலம் மோட்டார் இயக்கப்பட்டு சுமார் 20 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது.
சென்னை மெரினா கடற்கரையில் 60 வயது பெண் சடலம் கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. உடலை கைப்பற்றி மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைநகர் டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் குளம் போல் காட்சியளிக்கின்றன. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். ஹவாயின் கிலாவு எரிமலை வெடித்து சிதறி தீப்பிழம்புகளை கக்கியது. 100 அடி உயரம் வரை லாவா குழம்பு பீச்சு அடித்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.